ஸ்க்ரீன் தெரியுதுன்னு இப்போ நம்புறேன். அதே மாதிரி ஆடியபிளாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிடலாம் கிளாஸுக்கு. இங்க பாருங்க, நான் பவர் ஷெல்ல ரன் பண்ணதும் டாஸ்க் மேனேஜர் இருக்குல்ல, அதில் அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. எஸ்கியூஎல் சர்வர் 5124, இங்கேயும் எஸ்கியூஎல் சர்வர் பிஐடிக்கு நேராக 5124 இருக்கு பாருங்க. ஸ்டேட்டஸ் என்ன ரன்னிங், இங்கே ஸ்டேட்டஸ் எடுக்கல. யூசர் நேம் சிபி எவ்வளோ, 00 செகண்ட்ஸ் தான். மெமரி எவ்வளோ, இங்க இருக்கிறதா இங்கேயும் வரும். இது நம்ம வந்து கொரி வழியா எடுக்கிறோம். இது வந்து நிறைய சர்வர்ஸ் ரன் பண்றப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். ப்ராசஸ் நேம்னா என்ன, ஐடினா என்ன, சிபியூ செகண்ட்ஸ் என்ன, மெமரி எம்பி, ஹேண்டில்ஸ்னா என்ன அப்படிங்கிறது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. நம்ம ஏன் நம்மளுக்கு மல்டிபிள் எஸ்கல் சர்வர் ப்ராசஸ் வருதுன்னா, நம்ம நிறைய இன்ஸ்டன்ஸ் ரன் பண்றோம், அதனாலதான். இருக்கு பாருங்க, தெரியுதா? 1 2 3 4 5 6. அதனாலதான் நம்மளுக்கு எஸ்கியூஎல் எஸ்இஆர்விஆருங்கிறது 6 தடவை வருது. தெரியுதா? எஸ்கியூஎல் எஸ்இஆர்விஆருங்கிறது 6 வருது பாருங்க, தெரியுதா? இதை அப்படியே மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம 6 இன்ஸ்டன்ஸ் ரன் பண்றதுனாலதான் இங்க பாருங்க, இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுறப்ப 6 ரோஸ் அவுட்புட் வருது. ஏன்னா நம்மளோட மெஷின்ல 6 இன்ஸ்டன்ஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். 1 2 3 4 5 6. பாருங்க, இத்தனை எஸ்கியூஎல் சர்வர் ப்ராசஸ் ரன் ஆகுது. இது மெயினா எதுக்கு இது என்ன சொல்லணும்னா, எவ்வளவு சிபியு எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்ணுச்சு, கரண்ட் மெமரி எவ்வளவு ரேம் கன்சியூம் ஆயிருக்கு, இப்போ ஏதாவது சிபியூல ரேம் யூசேஜ் வந்து ஸ்பைக் சடன் ஆயிருக்கா, ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூக்கு பாசிபிள் இருக்குதா. இந்த அலர்ட் வந்து பெரும்பாலும் எங்க கேப்சர் ஆகி வரும்னா, உங்களோட மானிட்டரிங் டூல் இருக்குல்ல, ஜாபிக்ஸோ இல்லை ஜீனியோஸோ, ஒரு கம்பெனிலே ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. திவோலின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் மானிட்டரிங் டூல். இது வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க கம்பெனில. இந்த டூல் வழியா நீங்க மானிட்டர் பண்ணலாம். நான் அலர்ட் காமிச்சோடனே நீங்க போய் செக் பண்றது இப்படிதான் செக் பண்ணுவோம். இது ஜஸ்ட் இந்த கால்குலேஷன் இருக்குல்ல, இந்த சிபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்பிரஷன்ல வாங்கி ஒரு மேத்துங்கிறத கால் பண்ணி ரவுண்ட் பண்றோம் 2 அதே மாதிரி ஒர்க்கிங் செட்டை வந்து ரவுண்ட் பண்றோம் 2 இது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். இது அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியுற மாதிரி உள்ளது. இது ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இவ்வளவு சிபியூ வேணும் அப்படின்னு கால் பண்ற மாதிரி இது கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கிங்க. நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம், செக் எஸ்கியூஎல் சர்வர் சிபியூ அண்ட் மெமரி யூசேஜ் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது பார்த்தோம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து டிடெக்ட் ஸ்லோ கொரிஸ் ஃப்ரம் எஸ்கியூஎல் சர்வர் டிஎம்விஸ், டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூஸ் யூஸ் பண்ணி எப்படி எஸ்கியூஎல்ல ஸ்லோவா ரன் ஆகிற கொரிஸ் எப்படி டிடெக்ட் பண்றது. நம்ம எஸ்கியூஎல் கொரினா அதாவது இன்னொரு எஸ்கியூஎல் யூஸ் பண்ணணும். கொரின்னு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல டபுள் கோட்ஸ் கொடுத்து நீங்க என்ன கொரி ரன் பண்ண போறீங்களோ அதை கொடுப்பீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நம்ம வழக்கமா இதை பார்த்துட்டு தான் வர்றோம். ஓகேவா? இதுல என்ன சொல்ல போகுதுன்னா, எந்த கொரி வந்து மோஸ்ட் சிபிஓ இல்ல டைம் இன்டென்சிவா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகுது, எவ்வளவு தடவை அது ரன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல போகுது. இது எதுக்காகன்னா, ஏதாவது மெதுவா ரன் ஆகிற எஸ்கியூஎலோ இல்ல உங்களோட கொரி சரியா வேலை செய்யாத கொரி இருக்குல்ல, அதை ஸ்பாட் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ். எப்பெல்லாம் இதை நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா, யூஸ் கேஸ் பாத்தீங்கன்னா, யூசர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்குப்பா, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கல்பிரிட் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த கொரியை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும். எப்படி வரும்னா, எந்த டேட்டாபேஸ் நேமு, என்ன சிபியூ டைம் எவ்வளோ, எக்ஸிகியூஷன் கவுண்ட் எத்தனை தடவை, ஒரு தடவை, 2 தடவை, டோட்டல் டைம் எவ்வளோ இருக்கு மில்லி செகண்ட்ஸ்ல, கொரி எந்த கொரி ரன் பண்றாங்க, இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம்.
இப்போ இல்லாமா ரன் ஆயிட்டு இருக்கு, ரன் ஆயிட்டு இருக்குது. இன்னொரு எஸ்கியூஎல் சிஎம்டி கமாண்ட் யூஸ் பண்ணியாச்சு. சர்வர் இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர் யூஸ் பண்ணிட்டோம். என்ன சர்வர் கனெக்ட் பண்றங்கிறத சொல்றோம். ஹைஃபன் டேட்டாபேஸ் போட்டு எந்த டேட்டாபேஸ்னு சொல்லிட்டோம். பொரியங்க என்ன எரர்னு தெரியுதா? ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, சார்ட்ல டைப் பண்ணுங்க. ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை, அதனால வரல. க்ரோனஸ் இல்லை, அதனால அவுட்புட் எதுவுமே வரல பாருங்க. இல்லை, இது பத்தி இந்த ஸ்டோரி என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு ஸ்டோரி, இதை படிச்சுக்குங்க. ஒவ்வொரு கொரியும் ஒரு ரேஸ்ல ஓடுற மாதிரியும் ஏன் அந்த ரன்னர்ஸ்லாம் ஸ்லோவா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அனாலஜி உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி கொடுத்துருப்பேன். அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அடுத்து எஸ்கியூஎல் ஹெல்த் மானிட்டரிங். எஸ்கியூஎல் ஹெல்த்தை எப்படி நம்ம வந்து பவர்ஷெல் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா கெட் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம நார்மலாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டர் சொன்னோம்ல, பஃபர் மேனேஜர், பஃபர் கேட்ச் கிட் ரேஷியோ, ப்ராசஸர். இது நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்குறப்ப பார்த்தீங்கல்ல, பர்சன்டேஜ் ப்ராசஸர் டைம் ஞாபகம் இருக்கா? இங்கே வருது பாருங்க, வரிசை எங்கே இருக்கு பாருங்க, ப்ராசஸர் டைம். இதுதான் அங்கே நம்ம பார்க்குறது, தெரியுதா? பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்ல பார்க்குற அனைத்தும் நீங்கள் வந்து கெட் கவுண்டர் மூலமாக இழுத்துட்டு வந்துடலாம். இதோட அவுட்புட் இப்படி தான் வரும். என்ன டைம் ஸ்டாமு, என்ன கவுண்டர் சாம்பிள், எவ்வளோ ப்ராசஸர் டைமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 90 இருக்கு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா உள்ளது வந்து சிபி ப்ரெஷர்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும், நீங்க எந்த கொரி இந்த மாதிரி சிபியூ ப்ரெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎம்இ வந்து எஸ்கியூஎல் கொரி இது, இதன் மூலமா நீங்க கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி அந்த கொரியை டியூன் பண்ணலாம். அது டியூன் பண்றது எப்படின்னா, இண்டெக்ஸ் ஆட் பண்ணலாம், கொரியை ரீரைட் பண்றது மூலமா பண்ணலாம். இல்லைன்னா உண்மையாவே பிரச்சனை இருக்குது அப்படின்னா சிபிஓ அதிகப்படுத்தலாம். சரி, இது வந்து சிபி யூசேஜ் பார்க்கறது, ஓகேவா? அடுத்து எஸ்கியூஎல் சர்வர் பஃபர் கேட்ச் கிட் ரேஷியோ. இது எப்படி கண்டுபிடிப்போம்னா அதே கெட் கவுண்டர் கமாண்ட் தான், எஸ்கியூஎல் சர்வர் பஃபர் மேனேஜர் பஃபர் கேட்ச் கிட் ரேஷியோ இப்படிங்கிற கவுண்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போ பவர் கேட்ச் கிட் ரேஷியோ அவுட்புட் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, 99.876ன்னு. 95க்கு மேல இருந்தாவே நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களோட எஸ்கியூஎல் சர்வர் வந்து டிஸ்க்ல இருந்து எடுக்குது, ரீட் பண்ணுது அடிக்கடி அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நிறைய மெமரி கொடுக்கணும். உங்களோட கொரி ஏன் வந்து டிஸ்க்ல இருந்து ரீட் பண்ணுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். உங்களுடைய கொரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணதுல ஏதாவது இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்க ரிவ்யூ பண்ணணும். இதெல்லாம் உங்களோட ஆக்ஷன். இந்த பிரச்சனை இருந்தா சொல்றேன். இந்த இந்த வேல்யூ இருக்குதுன்னா ஓகே, இந்த ஒரு 95க்கும் கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவுட்புட்டு, அப்ப இந்த வேலைகள்லாம் நீங்க பண்ணணும். அடுத்து எஸ்கியூஎல் சர்வர் பேட்ச் ரெக்வஸ்ட் பெர் செகண்ட். இது எப்படி பார்ப்போம்னா அதே கெட் கவுண்டர் யூஸ் பண்ணி தான் எஸ்கியூஎல் சர்வர் எஸ்கியூஎல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பேட்ச் ரெக்வஸ்ட் பெர் செகண்ட் இந்த கவுண்டர் மூலமா கண்டுபிடிப்போம். இப்போ இது வந்து 1200.45 இருக்கு பாருங்க. இப்போ இது ஹை வேல்யூவா இருக்குன்னா ஹெல்த்தி த்ரோபுட் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு சடன் டிராப்பா இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பிளாக்கிங் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் கன்டென்ஷன் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டக்குன்னு டிராப் ஆகும். அது இந்த மாதிரி இது மாதிரி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த கொரியை யூஸ் பண்ணியோ இல்லை இந்த கொரியை யூஸ் பண்ணியோ எஸ்கியூஎல் சர்வர்ல ஏதாவது பிளாக்கிங் இருக்கா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஏதாவது சமீபத்தில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்ளிகேஷன்லையோ இல்லை சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்லையோ அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா இந்த 2 விஷயங்கள் மூலமா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பெறுவீங்க.
ஒன்று இது ரோல் பேக் பண்ணுவீங்க, கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத. பிளாக்கிங் இருக்குன்னா கீல் பண்ணுவீங்க, பிளாக்கிங் நடக்க விடாம தடுக்கிறதுக்கான வேலையை செய்வீங்க. இதுல ஜீரோன்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன், அது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வரும்னா, எஸ்கேல் சர்வர்ல எந்த ஒர்க் ஃப்ளோட இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அப்ப ஜீரோன்னு வருது. இது கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்கேல் சர்வர் ரன் ஆகாதப்ப, இந்த காரணங்களுக்கெல்லாம் உங்களோட இன்ஸ்டன்ஸை வந்து கரெக்டா கொடுக்காதப்ப, நோ ஆக்டிவ் ஒர்க் லோட், எஸ்கேல் சர்வர்ல ஆக்டிவ் ஒர்க் லோட் நடக்காதப்ப, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டர் வந்து கரப்டடோ இல்லை மிஸ்ஸிங்கா இருக்கும் பொழுதோ, அது என்ன பண்ணீங்க, ரீபில்ட் கவுண்டர் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் எஸ்கேல் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க. ஒரு சில நேரம் என்னாவும் இன்சபிஷியன்ட் பெர்மிஷன் கூட இருக்கலாம். நீங்க ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா ரன் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? பவர் ஷெல் ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி. இப்ப அடுத்தது எஸ்கேல் சர்வர் வெயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல லாக் வெயிட்ஸ் பெர் செகண்ட், இந்த கவுண்டரை நம்ம வந்து எப்படி செக் பண்றது? அதே கெட் கவுண்டர் கமாண்ட் தான் எஸ்கேல் சர்வர்ல வெயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்ல லாக் வெயிட்ஸ் பெர் செகண்ட். இது வந்து 115 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னா கன்டென்ஷன் அண்ட் ரிசோர்ஸ். இப்ப ஹையஸ்ட் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இது எப்படி எல்லாம் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்கன்னா, ஏதாவது பிளாக்கிங் இருக்கான்னு பாப்பீங்க, லாங் ரன்னிங் ரொம்ப நேரமா ஏதாவது லாங் ரன்னிங் ஓடுதுன்னா அதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஐசோலேஷன் லெவல், இதெல்லாம் எஸ்கேல் சர்வர் கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. ஐசோலேஷன் லெவல் இருக்கா இல்ல லாக்கிங் ஹின்ஸ் இருக்குதா அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணுவீங்க. இது வந்து நான் இதை ரன் பண்ணும் பொழுது இந்த எரர் வந்துச்சு. இது எதனால வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அப்ப நீங்க என்ன பண்ணணும், இது என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஒரு கவுண்டரே இல்ல, கரப்டட்னு வருது அப்படின்னு சொல்லுது. நீங்க என்ன செய்யணும், கவுண்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கெட் கவுண்டர் ஹைஃபன் லிஸ்ட் செட் எஸ்கேல் அப்படின்னு கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்டர் இருந்துச்சுன்னா வரும். வெரிஃபை த கவுண்டர் எக்ஸிஸ்ட். இது இப்படிதான் பண்ணுவோம். கெட் கவுண்டருங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட் செட்டுங்கிறத யூஸ் பண்ணி எஸ்கியூஎல் என்ன கவுண்டர் நீங்க தெரியுங்களா அது. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டரை ரீபில்ட் பண்றது மூலமா பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டர் ரீபில்ட் பண்ணீங்கன்னா நீங்க எஸ்கியூஎல் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இப்படியும் ரீஸ்டார்ட் பண்ணலாம், இங்க போய் ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் இப்படியும் பண்ணலாம். தெரியுதா? அடுத்து ஏதாவது கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ இருக்குதான்னு பார்க்கணும் எஸ்கியூஎல் சர்வர் வெர்ஷன்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், பவர் ஷெல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த WMI பெர்ஃபார்மன்ஸ் லாக் சர்வீஸ் இதெல்லாம் ரன் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா அப்ப கூட பிரச்சனை வரும். இப்போ அடுத்து இந்த கவுண்டர் எப்படி பார்ப்பீங்கன்னா, டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்கணும்னா, ஆவரேஜ் டிஸ்க் கியூ லெங்த் இதை கண்டுபிடிக்கிறது மூலமா. இது எந்த மாதிரி பார்ப்பீங்கன்னா, கெட் கவுண்டருங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி பிசிக்கல் டிஸ்க்ல அண்டர்ஸ்கோர் டோட்டல் ஸ்லாஷ் ஆவரேஜ் டாட் டிஸ்க் கியூ லெங்த், இந்த சாம்பிள் இன்டர்வல்ல மேக்ஸிமம் எவ்வளவு சாம்பிள் வேணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவுட்புட் 3.45 வருதுன்னா 2க்கு மேல இருக்குது ஒரு ஒரு டிஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஓ பாட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க, ஒரே டிரைவுக்குள்ள எல்லா டேட்டா பேஸையும் நீங்க வைக்கக்கூடிய எல்லா டேட்டா ஃபைலும் லாக் ஃபைலும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஒரே டிரைவுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே டிரைவுக்குள்ள இதே டிரைவுக்குள்ள டேட்டா ஃபைலும் லாக் ஃபைலும் இருக்கக்கூடாது. டேட்டா ஃபைல் இங்கேயும் லாக் ஃபைல் இங்கேயும் இருக்கணும். அப்பதான் ஐஓ பிரிஞ்சு போகும், இங்க கொஞ்சம் போகும் இங்க கொஞ்சம் போகும். இல்லைன்னா ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். அதுதான் இங்க சொல்றாங்க. அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும். அதே மாதிரி டெம்டிபியும் டிரான்சாக்ஷன் லாகையும் ஃபாஸ்டர் டிஸ்க்கு கொடுப்போம். அது என்னன்னா எஸ்எஸ்டி, இந்த மாதிரி எஸ்எஸ்டி சாலிட் ஸ்டேட் டிஸ்க் இருக்குல்ல. அப்புறம் உங்களோட பேக்கப் ஷெட்யூல் இல்லை டிஸ்க் இன்டென்சிவ் நிறைய ரைட் ஆகிற மாதிரி பல்க் இன்செர்ட் இந்த மாதிரி வேலைகள் நடக்கிறதெல்லாம் ரிவ்யூ பண்ணி எப்போ பண்ணணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ். ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் பிஸ்னஸ் முடிஞ்சோன்னு. அப்போ பெருசா லோடு இருக்காது அப்ளிகேஷன்ல. அப்போ நீங்க அந்த டைம்ல பேக்கப் ரன் பண்றதா இருக்கட்டும், வேற ஏதாவது பல்க் இன்செர்ட் நீங்க பல்க் ரைட் பண்றதா இருக்கட்டும், இந்த வேலைகள்லாம் அப்ப நீங்க பண்ணிக்கலாம். அததான் ரிவ்யூ பேக்கப் ஷெட்யூல் அண்ட் டிஸ்க் இன்டென்சிவ் ஜாப்ஸ். அடுத்தது மெமரி யூசேஜ், அவைலபிள் அண்ட் கமிட்டட் மெமரி.
எப்படி அவைலபிள் கம்ப்யூட்டர் மெமரி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? கெட் கவுண்டருங்கிற அதே கமாண்ட் லெட்டர் தான். மெமரி ஸ்லாஷ் அவைலபிள் எம்பைட்ஸ் ஸ்லாஷ் மெமரி ஸ்லாஷ் கமிட்டட் பைட்ஸ். இது மூலமா இப்ப 2048 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் கமிட்டட் பைட்ஸ் வருது பாருங்க. இப்ப லோ அவைலபிள் மெமரி லெஸ் தென் 500 இருந்துச்சுன்னா இதனால என்ன ஆகும்னா பேஜிங் ஏற்படும். இப்போ ஹை கமிட்டட் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட மெமரி வந்து ஹெவியா யூஸ் ஆகுது. இன்க்ரீஸ் சர்வர் ராம். இப்ப கன்சிஸ்டண்டா லோவா இருக்குதுன்னா உங்களோட சர்வர் ரேம் இருக்குல்ல, சர்வர் ரேம் எப்படின்னு பாக்குறது தெரியுமா? ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் இந்த இருக்கு பாருங்க, 16 GB RAM என்னோட லேப்டாப்புக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க கன்சிஸ்டண்டா லோவா இருக்குன்னா அந்த ரேம் 16 32 GB அந்த மாதிரி மாத்த இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்க உங்களோட மெமரி செட்டிங் இருக்குல்ல எஸ்கியூஎல் சர்வர், அதை ரிலீவ் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம். எதுன்னா இங்க போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த இருக்கு பாருங்க, மெமரிங்கிறத செலக்ட் பண்ணி மினிமம் சர்வர் மெமரி எம்பி மேக்ஸிமம் இதை நீங்க ஆல்டர் பண்றது மூலமா சரி பண்ணலாம். அடுத்தது ஏதாவது மெமரி லீக் இருக்கு இல்ல, நான் எஸ்கியூஎல் ப்ராசஸ் கன்சூமிங் ராம். நம்மளோட சர்வர்ல எஸ்கியூஎல் சர்வர் தான் பிரதானமான சர்வீஸா இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் லோ பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷனும் டேட்டாபேஸ் ரன் ஆகிற அதே சர்வர்லேயே ரன் ஆகும். அந்த மாதிரி சூழல்ல இந்த இது ஏற்படுத்தும். மெமரி லீக் வந்து அங்க போயிடும். உங்களுடைய எஸ்கியூஎல் அல்லாத ப்ராசஸ் மெமரியை சாப்பிடும். அதையும் நீங்க செக் பண்ணணும். அப்படி இருந்தா அவங்கள அட்வைஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் தனியா மாத்தி கொடுங்க, அப்ளிகேஷனை தனி சர்வர்ல போடுங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை பட்ஜெட் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் ஒரே கவுண்டர்ல இப்படி ரன் பண்ணலாம், ஒரே ஸ்டேட்மெண்டா. இப்போ தனித்தனியா பார்த்தோம்ல ஒவ்வொரு கவுண்டரா, ஒரே இதா ரன் பண்ணலாம். வருது பாருங்க, தெரியுதா? 100 பஃபர் கேட்ச் ரேஷியோ 100னா பக்கா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில வேல்யூஸ் கம்மியா வரும், ஏன்னா இது பர்சனல் லேப்டாப்பு, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இந்த அவுட்புட்டை வச்சு நீங்க வந்து ஆய்வு பண்ணலாம். ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஐஓ லோட் இருக்குதா, மெமரி அதிகமா இருக்கா, சிபியூ அதிகமா இருக்குதா, ப்ராசஸ் டைம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நீங்க வந்து ஆய்வு பண்ணலாம். இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா உங்களோட எஸ்கியூஎல் சர்வரை ஹெல்த் செக் பண்றதுக்காக. ஏன் ஹெல்த் செக் பண்றோம் அப்படின்னா பிரச்சனை வராதுக்கு முன்னாலே நம்ம டேக்கிள் பண்றதுக்காக. ஓகேவா? ஈவன் பிரச்சனை வந்தா கூட என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்காக. இப்ப அடுத்தது கலெக்டிங் எஸ்கியூஎல் சர்வர் லாக்ஸ். எஸ்கியூஎல் சர்வர் லாக்ஸ் எப்படி கலெக்ட் பண்றது? நம்ம எரர் லாகுங்கிறத ரீட் பண்ணி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? XP_read error log. கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்றேன், நியூ query விண்டோ ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆயிட்டு இருக்குது. இங்க போயிட்டு XP_read error log அப்படின்னு கொடுத்தீங்கன்னா FIR கிளிக் பண்ண உங்களோட எஸ்கியூஎல் சர்வர்ல ஏற்பட்ட அனைத்து எரரும் இங்கே இருக்குது, வருது தெரியுதா? இதையே நான் என்ன பண்ண போறேன், அங்க என்னென்ன எரர் இருக்கும், ஸ்டார்ட் அப் எரர், பேக்கப், இது சம்பந்தமா இருக்கும். இதை நான் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி எடுத்து ரீட் பண்ண போறேன். வருதான்னு பாப்போமா? பாருங்க, எல்லாம் பண்ணதுதான். இன்ஸ்டன்ஸ் டிக்ளேர் பண்றேன், கொரி டிக்ளேர் பண்ணி நம்ம ரன் பண்ற கொரியை இங்க கொடுக்குறேன். லாக் ரிசல்ட்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி கமாண்ட் லெட்டை கால் பண்ணி சர்வர் இன்ஸ்டன்ஸ் இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல தான் ரன் பண்ண போறேன். வேற சர்வர்னா வேற சர்வர் நேம் கொடுக்கணும். ஐஃபன் கொரி கொடுத்து இந்த வேல்யூவை இங்க கொண்டாந்து பாஸ் பண்றேன். லாக் ரிசல்ட்னா அது ஷோ ஆகும். ஓகேவா? ஏதோ இல்லைண்ணா, பையன் எரர் வருது, என்ன எரர்?
no cmd no SQL cmd server instance. என்ன எரர்னு தெரியுதா? என்ன எரர்னு சாட்ல போய் மெசேஜ் பண்ணுங்க, ஞாபகம் இருந்துச்சுன்னா. ஒரு பரிச்சயமான எரர் அது. A connection was successfully established with the server. Connection established of the successor, but then an error occurred during the login process. லாகின் ஆகிறப்ப எரர் வருது. என்ன அப்படின்னா, ப்ரொவைடர் SSL ப்ரொவைடர்ல இருந்து எரர் 0 நம்பரு. இந்த சர்டிபிகேட் செயின் வந்து அத்தாரிட்டியால இஷ்யூ பண்ணது வந்து ட்ரஸ்ட் நம்ப மாட்டேனா அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ணணும்? அதுக்கு ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். ரன் பண்ணவா? இப்போ அடுத்த எரர் வேற ஏதோ அடிக்குது. எரர் எக்ஸிக்யூட்டிங் எக்ஸ்டெண்டட் ப்ரொசீஜர். இந்த பேராமீட்டர் வேல்யூ ஏதோ தப்பா காமிக்குது. இவ்வளவு கொடுக்கோம்னா XP அந்த ஸ்கோர் வருது பாருங்க, தெரியுதா? நான் டெலீட் பண்ணது ஒன்றும் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தேடுறதும் அது. அதை நம்ம எஸ்கேல் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த எரர் லாக்ல போயிட்டு எனக்கு இந்த எரர் நம்பர் அதை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு பண்றதுதான். நான் டெலீட் பண்ணல, இந்த இருக்குல்ல இதெல்லாம் இன்னைக்கு உள்ளது இல்லை அடுத்த நாள் உள்ளது, என்ன மாதிரி கீவேர்டு உள்ளது, எந்த ஆர்டர்ல வேணும், அதுதான் அது. சர்வர் சர்டிபிகேட் எரர் வந்துருச்சு பாருங்க, மொத்த எரரும் தெரியுதா? இது எங்க பார்த்தோம்னா எஸ்கியூஎல் சர்வர்ல பார்த்தோம்ல, ஒப்பிட்டு பாருங்க அப்படியே அதேதான் வருதா? தெரியுதா? எரர் லாக் XP அண்டர்ஸ்கோர் ரீட் எரர் லாக். அது மாதிரி நீங்க ஒர்க் அரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்க என்னெல்லாம் ரன் பண்றீங்களோ அது இங்கேயும் இந்த மாதிரி எரரை நீங்க ரீட் பண்ணி, இந்த எரர் வந்துச்சுன்னா எனக்கு இமெயில் அனுப்பிச்சிரு, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இது கோ த்ரூ பண்ணீங்க, ஒண்ணுக்கு என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது இன்னொரு விதமாகவும் பண்ணலாம், SQL சர்வர் SMO அப்படிங்கிறது மூலமா. Load the SMO assembly to interact with SQL Server programmatically. அதுக்கு இந்த லைன் system.reflection.assembly load with partial name NSMO microsoft.sql server.smo. இதை கொடுத்துட்டு சர்வர்ல எந்த சர்வருங்கிறத அசைன் பண்ணி விட்டுறீங்க. லாக்ஸ்ல எரர் லாக ரீட் பண்றோம். இந்த மெத்தடு தான் உங்களுக்கு எரர் லாக். நம்ம XP அண்டர்ஸ்கோர் ரீட் எரர் லாக் பண்ணதுல அந்த வேலையை தான் பண்ணுது. இங்க நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வந்து எரர்னு வரதை மட்டும் எனக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி ஃபில்டர் லாக்ஸ் வச்சு அதை டிஸ்பிளே பண்றீங்க. அவ்வளோ போயிட்டு இருக்கு. ஒரு நம்பர் கொடுக்கலாமா? டெக்ஸ்ட் லைக் எரர் நம்பர் ஏதாவது கொடுத்து பார்ப்போமா? எரர் நம்பர் ஏதாவது வருதா? எரர் இல்லையா? 122. பிரச்சனை. சரி, இது என்ன அப்படின்னு பாக்குறேன். செஞ்சு பாக்குறப்ப வந்துச்சு, இப்போ ஏன் தெரியல. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹெல்த் மானிட்டரிங் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் டைம் ஆயிட்டு இருக்குது, சாரி.
ஒரு ஸ்கிரிப்டை நீங்க பீரியாடிக்கலா ரன் பண்ற மாதிரி டாஸ்க் ஷெடியூலர்லயோ இல்லை எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட்லயோ நீங்க ஷெடியூல் பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்ல எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட், இங்கேயோ ஸ்டார்ட் பிரச்சனையா எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட் ஸ்டாப்ல இருக்கு. நீங்க இங்க எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட்லயோ இல்ல டாஸ்க் ஷெடியூலர் இருக்குல்ல, டாஸ்க் ஷெடியூலர்லயோ நீங்க நம்ம இவ்வளவு நேரம் செஞ்சதை ஸ்கிரிப்டா பவர்ஷெல் ஸ்கிரிப்டா போட்டு நீங்க ஷெடியூல் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரங்கள்ல இங்கே ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஒரு டாஸ்க் நியூ டாஸ்க் கிரியேட் பண்ணி அந்த நீங்க எழுதின பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் அங்கே மேப் பண்ணி எந்த டைம்ல ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் பண்ணிக்கலாம். மாதிரி பாருங்க, இந்த மாதிரி தான். அதுக்கு ஒரு பேரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போக வேண்டியதான். நீங்க இதை நம்ம செஞ்சு காமிக்கிறேன். இப்ப இது இது எதுக்காக அப்படின்னா, ஒரு கவுண்டரோட லாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ஒரு சென்ட்ரல் மானிட்டரிங் சிஸ்டம் ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிற மாதிரி ஒரு இடத்துல மானிட்டர் பண்றதுக்காக இது செய்வாங்க. ஒரு சர்வர்னா ஓகே, 100 சர்வர் பண்றப்ப ஒரு சென்ட்ரல் மானிட்டரிங் சர்வர்ல எல்லாம் எல்லாம் போய் அங்கே கலெக்ட் ஆகி கிடக்கும். அங்கேருந்து நீங்க டேஷ்போர்ட் எடுத்து ரிப்போர்ட்ல பார்க்கலாம். இந்த வேலை தான். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து சிபியும் பஃபர் கேட்ச் ரன் ஆகிற மாதிரி உள்ளது. இது பார்த்தீங்கன்னா சாரி டாலர் சிபியூல இதை கலெக்ட் பண்ணி இங்கே அசைன் பண்ணிடுறேன். டாலர் பஃபர் கேட் ஹிட் ரேஷியோவில் இதை கால் பண்ணி கெட் கவுண்டர் கமாண்ட் மூலமா இந்த கவுண்டரை நான் ரீட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டரை இங்கே அசைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கா மாற்றி சிபியூ இது பஃபர் கேட்ச் ஹிட் ரேஷியோ இது அப்படின்னு பண்ணுறேன். அவுட் ஃபைல் எங்கே எடுக்கிறேன்னா ஒரு பாத்தில் கொண்ட ஸ்டோர் பண்ணுறேன். இது இந்த பாத்தில் தான் திருப்புது. நம்மள்ட்ட வந்து டெம்ப் சில டெம்ப் டிரைவ் இருக்குது, டெம்ப் ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள ஹெல்த் லாக்னு வச்சுக்கலாமா. ஹெல்த் லாக் அண்டர்ஸ்கோர் பவர்ஷெல் ரன் ஆகுது ரன் ஆகுது ரன் ஆகுது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போய் பார்க்கலாமா அந்த பாத்துல இருக்கான்னு. சி கோலன்ல டெம்ப் தானே, டெம்ப்ல ஹெல்த் லாக் நான் வந்துருச்சு பாருங்க, தெரியுதா. ஹெல்த் லாக் டாட் பிஎஸ்சி என்ன இருக்குன்னு பாருங்க. சிபியூ இவ்வளோ பர்சன்டேஜ், பஃபர் கேஷ் ஹிட் ரேஷியோ 100 பக்காவா இருக்கு. பஃபர் கேஷ் ஹிட் ரேஷியோ 10:41 இந்த டைம் காமிக்கு, தெரியுதா. இப்ப திரும்ப ரன் பண்றேன். என்ன பிரச்சனைனா நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஃபைல. போயிடுச்சு. இப்ப போய் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அப் அண்ட் ஆயிட்டே வரும் அடுத்தடுத்து. 10:41 54 செகண்ட், 10:41 11 செகண்ட், தெரியுதா வித்தியாசம். இந்த மாதிரி அப் அண்ட் ஆயிட்டே இருக்கும். இது நீங்க ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எவரி 1 hour 2 hours. இப்போ இஷ்யூ வருது காலைல 8 மணிக்கு தான் இஷ்யூ வருது, 8 to 9 அப்படின்னா இந்த இதை வந்து நீங்க ஷெடியூல் பண்ணி 8 to 9 எவரி ஒரு 2 minutes ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப நடக்கிறத போய் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியமா கிடையாது. இங்க லோட் ஆயிட்டே வந்துகிட்டு இருக்கும். நீங்க ஏதோ ஒரு ஆய்வு பண்றப்ப இந்த ஃபைலை ரெஃபர் பண்றது மூலமா நீங்க பக்காவா டெசிஷன் எடுக்கலாம். மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்றதா இருக்கட்டும், நீங்களே ஏதாவது ஒரு ப்ரோஆக்டிவா ஏதாவது வேலை செய்யறதா இருக்கட்டும், இந்த டேட்டாவை வச்சு நீங்க அந்த இஷ்யூவை பக்காவா டேக்கிள் பண்ணலாம். இது புரியுதா ஏன் அந்த மானிட்டரிங் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி. இது இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்றதா அது ஒரு லைனா போட்டிருக்கோம். ஏற்கனவே சொன்னதுதான். இந்த சாம்பிள் இன்ட்ருங்கிறது எவரி 1 செகண்ட் சாம்பிள் எடு அப்படின்னு சொல்றதுக்காக. ஒரு சாம்பிள் மட்டும் எடு அப்படின்னு சொன்னா மேக்ஸ் சாம்பிள் 1. இந்த நியூமரிக் சிபியூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அதே இது வந்து பஃபர் கேட்ச் ஹிட் ரேஷியோ வந்து 100%னா குட் பெர்ஃபார்மன்ஸ், நம்ம சொன்னதுதான். அது லோ வேல்யூவா இருந்தா டிஸ்க்ல இருந்து ரீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். நம்ம இதுவும் ஏற்கனவே சொன்னதுதான். இது கோ த்ரூ பண்ணுங்க.
இது மெயினா என்ன யூஸ் கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது CPU ஹையா இருக்கா அப்படிங்கிற ட்ரெண்டை ட்ராக் பண்றதா இருக்கட்டும், SQL மெமரி எஃபிஷியன்சியா யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ட்ராக் பண்ணலாம். என்ன மாதிரி பிரச்சனை பெருசா வரும் பாத்தீங்கன்னா, ஹை CPU யூசேஜா இருக்கும், இல்ல மெமரி ப்ரெஷர் நடக்கலாம், டிஸ்க் கியூ லென்த் வந்து ரொம்ப லாங்கா இருக்கலாம், ஃப்ரீக்வெண்டா வெயிட் இருக்கும், லாக்ஸ் லேட்ச் நெட்வொர்க் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். எரர் லாக்ல எரர் இருக்கிறது, இதை நீங்க வாட்ச் பண்றதா இருக்கலாம், பேக்கப் ஃபெயில் ஆகுறதா இருக்கலாம். இந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் வர்றப்ப இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏற்கனவே எஸ்கியூஎல் சர்வர் கிளாஸ் எடுக்கிறப்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட மானிட்டரிங் டூல் எஸ்காமா இருக்கும், எஸ்கேல் சென்ட்ரியா இருக்கும், இல்லை கஸ்டம் சொல்யூஷனா இருக்கலாம், இல்லை ஜீனியோஸா இருக்கலாம், இல்லை டிவோலி மானிட்டரிங்கா இருக்கலாம், இல்லை வேபிக்ஸா இருக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த சென்ட்ரலைஸ்டு சர்வர்லேருந்து கூட நீங்க எடுக்கலாம். அடுத்து ரெகுலரா நீங்க வந்து ரிவ்யூ பண்றது, இந்த டேட்டாவை ரிவ்யூ பண்றது மூலமா நீங்க வந்து ஒரு வைஸ் டெசிஷன் எடுக்கலாம். எவ்வளவு மெமரி வேணும், எவ்வளவு சிபி வேணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்றதுக்கு உங்களுக்கு பக்காவா டேட்டா இருக்கும். நீங்க ஏதாவது கிரிட்டிக்கலா ஏதாவது ஒரு எரர் வருது, இந்த பிரச்சனை இந்த மெமரியை கால் மானிட்டர் பண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு நீங்க அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா டேட்டாவையும் வச்சு நீங்க டாக்குமெண்ட் பேஸ்லைன் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சர்வருக்கு இவ்வளவு சிபி யூசேஜ் ஆகுது, இவ்வளவு மெமரி யூஸ் ஆகுது, அப்ப அதிகமா எல்லாமே 80% 90% யூசேஜ் ஆகுது, நான் எல்லாமே இண்டெக்ஸும் கிரியேட் பண்ணிட்டேன், எல்லா ஸ்டெப்ஸும் ட்ரை பண்ணிட்டேன், இப்ப வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க மேனேஜ்மெண்ட்டை பேசுறதுக்கு முன்னால ஒரு பேஸ் லைன் செட் பண்ணி வச்சிருந்தீங்க, அந்த டேட்டாவை காமிச்சிங்கன்னா அவங்க அடுத்து சம்மதிப்பாங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு. மீட்டிங் முடிய போகுது, சாரி இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இது கொஞ்சம் இது பண்ணோம்னா அப்படியே எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஹை எண்ட் தான் இது, ஆனாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லித்தர்றேன். பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா ஒரு எக்ஸ்பர்ட் ரிலேட்டடா இது வரும், அது எஸ்எம்இ ரேஞ்சில் ஜஸ்ட். ஆனா இது தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது உள்ள கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், போன கிளாஸ் கியூஸ் பார்த்தோம், பேக்கப் ரீஸ்டோர் ஆட்டோமேஷன் அது சம்பந்தமா. அப்புறம் எஸ்கியூஎல் ஹெல்த் செக் எப்படி மானிட்டர் பண்றது, சிபியு மெமரி எந்த ப்ராசஸை ஃபில்டர் பண்றது எப்படி, சிபியு கிரேட்டர் தான் அல்லது தான் எல்டினா அல்லது தான் ஜிடினா கிரேட்டர் தான், இந்த மாதிரி செட் பண்ணி என்னென்ன ஃபீல்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கறது, ப்ராசஸ் நேம் ஐடி சிபியு ஒர்க்கிங் செட்டு பேஜ் மெமரி ஹேண்டில்ஸு ஒன்று ஒன்று என்னென்ன அப்படிங்கிறது கீழே இருக்குது. அடுத்து ஒரு எந்த ப்ராசஸ் ஹை மெமரி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து எந்த சர்வீஸ் ஹெவி ரிசோர்ஸஸை கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ரிசோர்ஸஸ்னா இந்த இங்க நீங்க வந்து எஸ்கியூஎல் எஸ்சிஆர் விஆர் அப்படின்னு பார்த்தோம்ல ப்ராசஸ், அதை தான் ரிசோர்ஸஸ். சாரி, அந்த ப்ராசஸ்லாம் இங்க நீங்க ஃபில்டர்ல கொடுத்து மேட்ச் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணுவோம். அடுத்து என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் காமனான கவுண்டர் என்னென்னலாம் மானிட்டர் பண்ணுவோம், ப்ராசஸர் பெர்சன்டேஜ் ப்ராசஸ் டைம், பஃபர் மேனேஜர், பஃபர் கேட்ச் கிட் ரேஷியோ, பேட்ச் ரெக்வஸ்ட் பர் செகண்ட், வெயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஸ்க் கியூ லென்த், மெமரி யூசேஜ், இது ஒண்ணுமே கடல், ஒண்ணுமே நீங்க வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜஸ்ட் இங்க சொல்லி கொடுத்ததை அப்படியே செஞ்சு பாருங்க. ஏதாவது எரர் அப்படின்னா சொல்லுங்க. இதுலயே எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்து டைம் இல்லைங்கிறதுனால இந்த ஸ்டோரி எல்லாம் சின்ன சின்னதா உங்களுக்கு புரியறதுக்காக இது பண்ணது, அதையும் கோ த்ரூ பண்ணி பாருங்க. எப்படி ஒரு ஸ்லோ query எப்படி கண்டுபிடிக்கிறது எஸ்கியூஎல் சர்வர்ல, அப்புறம் என்னென்ன கவுண்டர்லாம் நீங்க மானிட்டர் பண்றது மூலமா எப்படி நீங்க வந்து எதை லுக் பண்ணணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும், வாட் டு லுக் ஃபார் அண்ட் வாட் ஆக்ஷன் யூ நீட் டு டேக், இதை கவனமா பார்த்துக்குங்க. வாட் டு லுக் ஃபார் ஆக்ஷன் இது ஒன்றுக்குமே இருக்கும். பஃபர் கேட்ச் கிட் ரேஷியோ அதிகம் இருந்தா என்ன பண்ணணும், பண்ண தேவையில்லை, பக்காவா இருக்கு. கம்மியா இருந்தா என்ன பண்ணணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும். அது மாதிரி பேட்ச் ரெக்வெஸ்ட் செகண்ட்ஸ், அது ஒன்றுக்குமே அந்த வாட் டு லுக் ஃபார் ஆக்ஷன் அதை பார்த்துக்குங்க. இது ஜீரோன்னு வந்தா இந்த இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஜீரோன்னு ஒரு சில நேரங்கள் வரும், அப்ப அது மாதிரி வருதுன்னா இந்த இந்த ஸ்டெப்ஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க.
அடுத்து எஸ்கியூஎல் சர்வர் வெயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த கவுண்டரு லாக் வெயிட்ஸ் பெர் செகண்ட். இது எப்படி பார்ப்போம்? என்ன அதை லுக் பண்ணணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு எரர் வரும், அந்த எரருக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு உடல் வருது பாருங்க. அடுத்த கவுண்டர் டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு எந்த வேல்யூ இருந்தா என்ன பண்ணணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும். வாட் டு லுக் ஃபார், வாட் ஆக்ஷன் யூ நீட் டு டேக். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஒன்று ஒவ்வொரு கவுண்டர் கீழே இருக்கும், அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மெமரி யூசேஜ், அவைலபிள் அண்ட் கமிட்டட் மெமரி. இது வந்து என்ன அளவில் இருந்தால் என்ன லுக் பண்ணணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும். இது எல்லா கவுண்டரையுமே ஒட்டுக்கா ரன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தனித்தனியாக இருக்கும். இது தனியாக ரன் பண்ணியிருப்பாங்க, இது தனியாக ரன் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. அப்புறம் எஸ்கியூஎல் சர்வர் எரர் ஆக எப்படி ரீட் பண்ணுறது பவர்ஷெல் வழியா. எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் இது ஏன் ரன் ஆக மாட்டேங்குது? 7, 6, 5. அது க்ளோஸ் ஆயிடுச்சு. செஞ்சு பார்க்குறப்ப வந்துச்சு. நான் இதை மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இதை நான் ஒர்க் பண்றப்ப வந்துச்சு. பாக்கி எல்லாம் சரி. ஒரு எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நான் இதை நான் திருப்பி தரல அப்படின்னா அடுத்த வாரம் ஞாபகப்படுத்துங்க. கம்மிங் ஃப்ரைடே நான் அது கொடுக்கல அப்படின்னா இதை ரெடி பண்ணி செக் பண்ணி சொல்லலாம். அது கொஞ்சம் யாராவது ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து எப்படி ஒரு ஹெல்த் மானிட்டரிங் ஆட்டோமேட் பண்றது, ஒரு ஃபைல்ல போட்டு ஒரு எக்ஸல் ஃபைல்ல வாங்கணும்ல, அதுலயே அப் அண்ட் ஆகிற மாதிரி அவுட்புட் வந்துகிட்டே இருந்துச்சுல. அப்புறம் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வாட்ச் பண்ணணும், என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் பார்த்தோம். எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஹை லெவலுங்கிறதுனால அது ஒன்றும் பொரி பண்ணிக்காதீங்க. நாளடைவில் நீங்கள் வந்து பை ப்ராக்டிஸிங் நீங்கள் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுறப்போ ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ரீவிசிட் வந்து பார்க்கலாம். திரும்ப வந்து இதை பார்த்தீங்கன்னா புரியும், ஓஹோ இதுதானா அது, அதுதானா இது அப்படின்னு உங்களுக்கு நிறைய புரிய வரும். எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த எஸ்எம்ஓ செக் பண்ணணும். ஒருவேளை நான் இதை செக் பண்ணி சொல்லலைன்னா ஞாபகப்படுத்துங்க எனக்கு. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். என்ன கிளாஸ் அடுத்த கிளாஸ் அப்படின்னா ஒரு எஸ்கியூஎல் சர்வர் கான்ஃபிகரேஷனை எப்படி மேனேஜ் பண்றது, செட்டிங்ஸ், இன்ஸ்டன்ஸ், இதெல்லாம் இதுதான் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? 14th டே. நான் 14வது மணி நேரம் கிளாஸ். ஓகே, தேங்க்ஸ் எவ்ரி ஒன். வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.